வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அது வாங்கி தந்த பெருமை எல்லாம் கொம்பனை சேரும். என்ன கண்டியர கொம்பனை போட்டியில் இறக்கலாமா? வா பொறுக்க பாண்டே, முன்ன மாதிரி நீ ஆடுகளுக்கு கொடுக்குற பயிற்சி சரியில்லையாப்பா. போன வருஷம் நீ பயிற்சி கொடுத்த ஆட்டத்தானே வெள்ளப்பாண்டி தேவர் களத்தில் இறக்குனாரு. என்ன ஆச்சு? தோத்து போச்சுல. இப்ப உன் மச்சான் சோமையா தேவருக்காக ஆட்டு பயிற்சி கொடுக்குற. இதை களத்தில் இறக்கினாலும் அதெல்லாம் நடக்க போகுது. ஏன்னா இந்த ஆடு நடந்தாலே காலு பின்னுது, 10 அடி நடந்தாலே எப்படி மூச்சு வாங்குது பாத்தியா? அதனால பொறுக்க பாண்டி, ஆட்டை வந்து நல்ல விலைக்கு வந்தா வித்துருப்பா, இல்லன்னா கருப்பசாமி கோயிலுக்கு பொங்க வச்சிரு. என் கொம்பனை பத்தி எதுவும் குறை சொல்லாத. இந்த போட்டியில என் கொம்பன் ஜெயிக்கணும், அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. என் கொம்பன் ஜெயிக்கலனா எல்லாரும் என் பயிற்சியை பத்தி குறை சொல்லுவாங்க. போட்டிக்கு பணம் கட்டியாச்சு, அவங்களும் என் கொம்பனை வந்து பாத்துட்டு போயிட்டாங்க. அதனால கொம்பனை மாத்த முடியாது. என் கொம்பன் போட்டியில கலந்துகிட்டு எப்படியாவது ஜெயிச்சாகணும். அண்ணே அண்ணே, நம்ம பயிற்சி கொடுத்த ஆட்டை சோமையா தேவன் வேணான்ட்டாருண்ணே. நான் தான் சொன்னேன்ல, அந்த ஆட்டை களத்துல இறக்க முடியாதுன்னு. பொறுக்க பாண்டி, பணத்துக்காக நீ ஆசைப்பட்டு இந்த ஆட்டை களத்துல இறக்கணும்னா சோமையா தேவருக்குலாம் நஷ்டம். இங்க பாரு பொறுக்க பாண்டி, உன் தங்கச்சி விரும்மாகிட்ட சொல்லி இந்த போட்டில இருந்து விளைவிக்க உனக்கு நல்ல பேராது மிஞ்சும். கருப்ப ஆட்டை மட்டும் கேட்க மாட்டான்டா, அழிந்தாடா கேப்பா. என் மச்சான் சோமையா தேவன் என் கொம்பனை வேண்டான்னு சொல்லிட்டால. ஆமாண்ணே. எந்த ஆட்டை இறக்கணும் அவன் தோக்கணும்டா. அதுக்கு என்னென்ன வேலை பண்ணணுமா தெரியும் பண்ணுங்கடா. சரிண்ணே. டேய் நீ போய் மாயனை தோர்த்து போட சொல்றா. சரிண்ணா. ஹலோ ஹலோ, மைக் செக் மைக் செக். வணக்கம் வணக்கம். பொங்க பானையெல்லாம் சரியா இருக்கா? சரிம்மா, சீக்கிரமா தயார் பண்ணுங்க. அம்சவள்ளி கரகாட்ட குழுவினரையும் மற்றும் மேலதாளங்களுடன் வந்திருக்கும் நாதஸ்வர குழுவினர்களையும் மற்றும் திருவிழாவிற்கு பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கும் காவல்துறையினரையும் வருக வருக என வரவேற்கிறோம். எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? நம்ம ஆடுங்களை கொண்டு வந்துட்டீங்களா? மதுரை ஜில்லாவிலேயே காளிகளை தெரியாத ஆளே கிடையாதான். எப்பேற்பட்ட ஆட்டுக்கும் பக்காவா பயிற்சி கொடுத்து களத்துல இருக்கணும். போட்டி நடக்கும் போதே மேடையில இருந்து எப்பேற்பட்ட ஆட்டையும் கண் அசைவிலேயே ஆட்டை ஜெயிக்க வச்சிருவானா. வெள்ளப்பாண்டி தேவனுக்கு தூரத்து சொந்தம் தான் அந்த காளிங்க. சொத்து பிரச்சனைகள் அவங்க 2 பேரும் பேசுறது இல்ல. இருந்தாலும் காளிங்க தான் பயிற்சி கொடுக்குறான், அது நமக்கு ஆபத்து. டேய் திருவிழா முடிஞ்சதும் போட்டி ஆரம்பிச்சிருவாங்க. சோமையா தேவன் ஆட்டோட கருப்பை ஆடு தான் இறங்கும். அந்த சமயத்துல நம்ம வெள்ளப்பாண்டி தேவன் ஆட்டை இறக்கி விடணும். வெள்ளப்பாண்டி ஆடு ஜெயிச்சாகணும். அதுக்கு அந்த ஆட்டு வயித்துல முட்டணும். கரணா, அந்த ஆட்டு கண்ணுல புழுதியை நீ தட்டி விடணும். கண்டிப்பா, அப்பதான் நம்ம ஆடு ஜெயிக்கும். இந்த பொற்க பாண்டியை பயிற்சி கொடுத்த ஆட்டை தோற்கடிச்சது அவனுக்கு வரலாறு கிடையாது. மச்சா சோமையா எப்ப வேண்டாம்னு சொன்னானோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். சோமையா தேவன் ஆடு தோக்கணும். ஒவ்வொரு பயிற்சிக்கும் சோமையா தேவன் அழைக்கணும். கரணா கிளம்பு, மாயன் கிளம்பு. இந்த ஊர்ல நான் தான் பயிற்சியாளனா இருக்கணும். சோமையனா இந்த பொற்கையா எத்தனையோ திருவிழாக்கள் நடைபெற்றிருந்தாலும் நமது வீர வம்சத்திற்கு பெயர் போன கிடா போட்டிக்காக ஒரு திருவிழா நடத்த வேண்டும் என்று எங்கெல்லாம் கிடா போட்டி நடக்கிறதோ அதையெல்லாம் இனி ஒரே இடத்தில் நடத்த வேண்டும் என்று சோமையா தேவர் தனது சொந்த இடத்தில் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயத்தை எழுப்பியுள்ளார். ஹலோ ஹலோ, மைக் செக் மைக் செக். யாரும் என்ன மேடையில தேடாதீங்க. மேடையில் நின்று பேசுறது அந்த காலம், இப்போ அப்படி கிடையாது. என்ன நான் பேசினாலும் நீங்க கேட்டுதான் ஆகணும். சரி சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த போட்டியில் மொத்தம் 32 ஆடுகள் கலந்து கொள்கிறது. அதில் குறிப்பாக வெள்ளப்பாண்டி தேவர் ஆடும் ஒன்று. அப்புறம் மத்த போட்டி மாதிரி இந்த போட்டி கிடையாது. சோமையா தேவர் ஆடு கூட எந்த ஆட்டை வேணாலும் இறக்கி விடான்னு சொல்லிட்டாரியா. தில்லு இருக்கிறவன் ஆம்பளம் அந்த ஆட்டை இறக்கி விடியா பாக்கலாம். ஆமா, அத்தமா இருக்குப்பா. வரும் வரும் வரும், பார்த்து விட யாரு இறக்குறான்னு. என்னது வெள்ளப்பாண்டி தேவர் ஆடு இறக்கிருச்சுல்ல. அப்ப போட்டு
எல்லாருக்கும் விருந்துதான். இதாயா போட்டி, இப்படிதான் ஆரம்பமே. அமர்க்கலமையா. ரெடி பண்ணு. தடை விடுறான் பாரு. புலியா, 2 புலி. எது ஜெயிக்கிற பாத்திரம். ரெடியாயா? அப்புறம் இனிமே போட்டி நடத்தல, இடம் தெரியல, எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே நடத்திக்கலாம். ஆமா, காலையிலே தண்ணியை போட்டு வந்து கரைச்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போனாக்கிட்டு ரெடியா? இதோ மண்ணு கட்ட 2 ஆடுகளும் ரெடியாகி விட்டது. அப்பா 75 முட்டைகள் இருந்தாலும் நம்ம இந்த ஆட்டுகளை பார்க்கும்போது 200 முட்டைகளை தாண்டி செல்லும் போல தெரியுது. அடியா முதல் குத்து வாங்கிருச்சு. ஆட்டமே மாறிக்கிட்டு இருக்கு. 7 8 9 10 எப்ப தண்ணிய குடுங்கப்பா, ஆட்டுக்கு தவிச்சு போயிட்டு போலுங்க. யாரோட போட்டியில யார் ஆட்டை இறக்குறீங்க? என் கூட மோதிரத்துக்கு எவ்வளவு தகுதி இருக்கு? முதல்ல அந்த ஆட்டை வெளியேற்றுங்கடா முட்டப்ப. போட்டி நடக்கும்போது போட்டி என்ன தம்பி, போட்டி முடியறதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டு? என்னாச்சு விருமாயி? டேய், அப்பா எங்கடா காணா? டேய், நம்ம அப்பனை வெள்ள பாண்டி தேவனும் அவங்க அண்ணன் தாண்டா தேவனும் நல்லா ஏமாத்திட்டாங்கடா. சும்மா கூடாதுடா. வாங்கடா போவோம். ஊர்க்குருவி புல்லுருவி எல்லாம் உச்சி கொட்டுற நிலைமை வந்துருச்சு. குளத்தை வெட்டி கோவில் கட்டி கும்பிட போனவன கொலநாசம் சொல்லி திருப்பி அனுப்பிச்சான் அண்டங்காக்கா ஒண்ணு. மான மரியாதை எல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டு இப்படி வீராப்பா வந்து நின்னா என்ன அர்த்தம்? நான் பாட்டுக்கு காட்டு கத்தலாம் கத்திக்கிட்டு இருக்கலாம். பதில் சொல்லுங்க. கோவிலும் வேணாம் கோபுரம் வேணாம் எத்தனை தடவை சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப என்னாச்சு பாத்தீங்கல்ல? ஏய், இப்ப என்னங்கிற? யாருக்கிட்ட தோத்த? என் தம்பி கிட்ட தானே தோத்தேன். இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் ஜெயிச்சுட்டு போறோம். இதுக்கு போய் கத்திக்கிட்டு இருக்க? அண்ணன் தம்பி கிட்ட தோக்குறதெல்லாம் தோல்வி கிடையாதுரே. நாணயத்தை சுண்டி போட்டா ஒண்ணு தலை இல்ல பூ. எப்ப பார்த்தாலும் தலையே விழாது. வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி தானே வரும். இது இந்த விஞ்ஞானமும் வியாக்கியானமும் பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்குங்க. போட்டியில கலந்துக்கணும் முடிவெடுத்திருந்தா 1 மாசத்துக்கு முன்னாடியே அந்த வெள்ளப்பாண்டி தேவன் நம்ம கிட்ட சொல்லி இருக்கணும்ல. ஏன் சொல்லல? சொல்லாம திடீர்னு அவன் ஆட்டை இறக்குனானே, அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் ஆசையெல்லாம் நாம கட்டி வச்சிருக்க கோவில் மேலயும் வீட்டு மேலயும் சொத்து மேலயும் தாங்க. அதான் நம்மளை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக கடைசி நேரத்தில் களத்துல ஆட்டை இறக்கிருக்கான். இந்த லட்சணத்துல அவன் பெரிய மனுஷன் வெள்ளையஞ்சலியமா ஊருக்குள்ள திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏடுபட்ட சிரிக்கு பயப்புள்ள. அதிகமா பேசுன சங்க அறுத்துற வண்டி. அருங்க ஏன் சங்கதான் உங்களால அறுக்க முடியும்? அன்னைக்கு சந்தியில மானத்தை வாங்கணும்னு அவன் வீட்டு வேலைக்காரையும் நம்ம பிள்ளைக்கு கட்டி வச்சான். அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் எறும்பு கூட நம்மள துரும்பா நினைக்குது. உங்களுக்கு முந்தானி விரிச்சதுக்கு பேசாம அந்த வெள்ளப்பாண்டி தேவனுக்கு முந்தானி விரிச்சிருக்கலாம். நீ இருக்கிற வரைக்கும் என்ன மட்டும் என் வம்சத்தையே வாழ விட மாட்டேன். இதுக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்.